பல பேருக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடு இது. இப்போ நம்ம இப்போ நீங்க உலக அளவுல பார்த்தீங்கன்னா, அந்த ரேஸ் நம்ம இருக்கக்கூடிய ஏசியன் ரேஸ்ல நமக்கு இந்த தாடி மீசை இவ்வளவு தான் வரும். இன்னும் நீங்க கிழக்கு பக்கம் போக போக சைனா, ஜப்பான்லாம் போனீங்கன்னா தாடி மீசையே இருக்காது. அவங்க ஆல்மோஸ்ட் பெண்கள் மாரியே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மீசை தாடி ஒரு முடி கூட வளராம கூட ஆண்கள் இருக்கலாம் அந்த பக்கம்லாம். ஸோ அதனால் நமக்கு கிழக்கு ஆசிய நாடுகளில் நமக்கு இவ்வளவு தான் முடி இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் மேற்கு பக்கம் போக போக முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா, மத்திய தரைக்கடல் பகுதியில், அரபு நாட்டு பகுதிகளெல்லாம் நல்லா தாடி வளரும். அதை தான் இந்த அரபு நாட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய தாடி மீசை வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடு போக போக குறையும். ஸோ இப்படி தான் அது இயற்கையான ரேஷியல் வேரியேஷன்னு பேர். நம்மளுடைய படைப்பே அப்படி தான். ஸோ இதில் நமக்கு எவ்வளவு முடியினுடைய வேர் நுண்ணறைகள், அதாவது ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் அப்படிங்கிறது தமிழில் முடி வேர் நுண்ணறைன்னு சொல்லலாம். எவ்வளவு முடி வேர் நுண்ணறைகள் நம்ம உடம்புல இருக்கோ அதில் தான் முடி வளரும். ஸோ இதில் ஒரு ஆயில் தடவுறதுனாலையோ, இல்லை ஒரு மருந்தை போடுறதுனாலையோ, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுனாலையோ அதெல்லாம் தாடி மீசையை அடர்த்தியாக கொண்டு வரவே முடியாது. அதெல்லாம் பண்ணுறதும் தவறு. அது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு ஆண்மை அப்படிங்கிறது தாடி மீசையை வச்சு இல்லை. ஆண்மைங்கிறதுக்கும் தாடி மீசைக்கும் சம்பந்தமே கிடையாது. தாடி மீசையே இல்லாதவங்க கூட நல்ல தாடி மீசை உள்ளவங்களோட ஆண்மை உள்ளவங்களா இருக்கலாம். தாடி மீசை அதிகமாக இருக்கிறவங்க தாடி மீசையே இல்லாதவங்களோட ஆண்மை குறைவானவங்களாகவும் இருக்கலாம். ஸோ ஆண்மை குறைவு அல்லது ஆண்மையினுடைய மிகுதிக்கு ஹார்மோன்களுடைய செயல்பாடு தான் காரணமே ஒழிய தாடி மீசை காரணம் அல்ல.